சுட்டும் விழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வெற்றி தன்னோட மகளான சுடர்கிட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் அபிநயா போட்ட கண்டிஷனால் நம்ம சுடர் இனி உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே என்ன பண்ணுறது தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணுற வெற்றிக்கு ஒரு ஆறுதலாக சுடர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தா லெட்டர் மூலமாக எழுதலாம் அப்படின்ற மாதிரியே ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அது மாதிரியே என்ன பண்ண போகிறான்னா நம்ம வெற்றி நீ வரப்போகிற எபிசோடில் லெட்டர் மூலமாக நம்ம சுடர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு. இந்த முடிவில் தான் ஒரு உண்மையை வெளிப்பட போகுது. ஏன்னா நம்ம வெற்றி கண்ணா வீட்டில் தான் இருக்கார். கண்ணா வீட்டில் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறான்னா தான் லெட்டர் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு பேப்பர் வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நம்ம மகேஷ் ஒரு ஐடியா கொடுக்க போகிறாங்க. அம்மா ரூமில் நிறையா நோட்டெல்லாம் இருக்குது, நீங்கள் அதில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது பேப்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல நம்ம வெற்றிக்கு அங்கே டைரி கிடைக்குமா, பார்வதி எழுதுனா டைரி. பார்வதி எழுதின டைரி கண்டிப்பாக வெற்றிக்கு கிடைச்சா வெற்றியோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன, அது மட்டும் இல்லாமல் உண்மையை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரா நம்ம வெற்றி. இந்த டைரி மட்டும் ஆதாரமாக போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆதாரமாக இருக்காது. ஏன்னா அவங்க உயிரோடு இல்லை. அப்போது நம்ம கர்ணா வாயால் உண்மையை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு வெற்றி என்னென்ன முயற்சிகளாக மேற்கொள்ள போகிறாரு, எப்படியெல்லாம் முயற்சி பண்ண போகிறாரு, எப்படி உண்மையை கொண்டு வர போகிறாரு, அபிநயாவை ஜெயிலேருந்து மீட்கிறதுக்கு என்னென்ன போராட்டங்கள் பண்ண போகிறாரு, அபிநயா கிட்ட தன் தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்க போகிறாரா, இப்படியெல்லாம் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம விலாய பிரபாகரன் கர்ணா வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துல தான் என்ன யோசிக்கிறான்னா நம்ம கர்ணா கிட்ட மாணிக்கத்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டு பார்ப்போம். என்னதான் சொல்கிறாருன்னு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், இதை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னால் கர்ணாவுக்கும் மாணிக்கத்துக்கு இடையில ஏதோ ஒன்று இருக்குது. கர்ணா பற்றின உண்மை மாணிக்கத்துக்கிட்ட மறைஞ்சிருக்கு. கர்ணாவோட எக்ஸ்பிரஷனை வச்சு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு லாயா பிரபாகரன் நினைக்கிறாரு. அதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா கர்ணாவும் வராரு. அப்போ லாயா பிரபாகரன் ஏன் சார் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட ஏமாற்றிருக்கான், அது மட்டும் இல்லாமல் உங்களைவே கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், அந்த இடத்துல வெற்றி மாட்டிக்கிட்டாரு. இப்படிலாம் இருக்கும்போது ஏன் நீங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாயா பிரபாகரன் கேட்க, சார் வேணும்னா நம்ம வேணால் ஏதாவது முயற்சி பண்ணலாமா அந்த மாணிக்கத்தை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாயா பிரபாகரன் கேட்க, அப்போ கர்ணாவுக்கு கோபம் வருது. இவன் ஏன் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடான், ஆகா மாணிக்கத்தை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கான், ஸ்வேதாவுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா இங்கே பாருங்கள் சார், நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ வந்த வேலையை மட்டும் பாருங்கள், அதை தவிர்த்து தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா மாணிக்கத்தை பற்றின கேஸை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்படி இல்லாத போது நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்வேதா சொல்லிடுறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, அந்த மாணிக்கத்தினால இப்போ பாதிக்கப்பட்டிருக்குது மாணிக்கம் உங்களை குத்த வராரு அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் வெற்றி உங்களை காப்பாற்றுறதுக்காக மாணிக்கத்தால் தாக்கப்பட்டார். இப்படிலாம் இருக்கிற இடத்துல மாணிக்கத்துக்கு உங்கள் மேலே என்ன கோபம் இருக்குது, பண்ண தப்பெல்லாம் அவன் பண்ணிட்டு இப்போ ஏன் இப்படி இருக்கான், அவனை சும்மா விட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கேட்க, இங்கே பாரு ஸ்வேதா, நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எப்பயே பண்ணியிருக்கலாம், அவனை நான் வேறு விதமாக தான் டீல் பண்ணணும். இது நாள் வரைக்கும் கர்ணானா இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருந்த இடத்துல இப்போ 1 கோடி கொடுத்து ஒருத்தன்ட்ட ஏமாதிருக்கேன்னு சொன்னால் என்னோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்க, அப்பா ஸ்வேதா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் உங்கள்கிட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலையே, வேறு மாதிரி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பிரபாகரன் வச்சு பேச சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ஸ்வேதா நானே இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா லாயா பிரபாகரன்ட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே சரிங்க சார் நீங்களே பார்த்துக்கோங்க, நான் இதில் தலையிடலை, நான் வந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில தான் இன்னொரு நிகழ்வு நடக்குது. அது என்னென்னு பார்த்தா வெற்றி தன்னோட மகள் சுடரை எப்பவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டே இருக்காரு. தன்னோட பொண்ணை எப்படி இருந்தாலும் தினமும் பார்க்கணும் அப்படின்ற இடத்துல தான் திரும்பவும் ஸ்கூலுக்கு போகிறாரு. அப்போ மகேஷும் சுடரும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது தான் சுடரை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே மகேஷ் கிட்ட சொல்கிறாரு. சுடர் எல்லாத்தையும் தெரிஞ்சு அமைதியாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் சுடர் நீ என்கிட்ட பேச மாட்டியா, பேசு சுடர், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வெற்றி சொன்னாலும் சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா உங்கள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் உங்களோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிக்கிறாங்க. இந்த மாதிரி சுடர் எழுதி காமிச்சதுமே ரொம்பவே வருத்தப்படுறாரு. நீ பேசலைன்னா என்னால் இருக்க முடியல சுடர், உன்னை ஒரு நாள் கூட பார்க்காம என்னால் இருக்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கஷ்டப்படுறாரு. இந்த இடத்துல ஒரு யோசனை சொல்கிறாரு நம்ம வெற்றி. என்னென்னு பார்த்தா சுடர் நான் ஒன்று சொன்னால் நீ செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முகத்தை பார்க்குறாங்க நம்ம சுடர். அப்படி என்னென்னு பார்த்தா
இங்கே பாரு சுடர், நீ என்ன நினைக்கிறியா, என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா, அதை ஒரு லெட்டரை எழுதி கொடு. நானும் உன்கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை லெட்டர் மூலமாக எழுதி கொடுக்குறேன் சுடர். சரியா? டெய்லி இந்த மாதிரி நம்ம பேச வேணாம். நீ உங்கள் அம்மா சொன்னதவே கேளு. ஆனால் நம்ம 2 பேரும் இந்த லெட்டர் மூலமாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுடர் பேசாமே கிளம்புறாங்க. அந்த இடத்துல சுடர் பதிலே சொல்லாமல் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பார்க்கும்போது தான் திரும்பி பார்த்து சுடர் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையசைக்கிறாங்க. இதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம வெற்றிக்கு. ஆனால் இந்த சந்தோஷத்தில் தான் நம்ம அபிநயாவுக்கு தேவையான ஒரு ப்ரூஃப் எப்பயுமே கர்ணா வீட்டில் இருக்கிறதா, அந்த ப்ரூஃபை தான் இனி நம்ம வெற்றி கையில் கிடைக்க போது. அதை வெற்றி படித்தாருன்னா எந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன் ஆவார். வெற்றி இது நாள் வரைக்கும் தன்னோட பொண்ணு ஜெயிலில் கஷ்டப்பட்டதுக்கும் காரணம் இந்த கர்ணா தான் அப்படின்னு தெரிஞ்சாலே ரொம்பவே நொந்து போக போகிறாரு. இவனுக்காக தான் நம்ம உயிரை கொடுக்க துணிஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையும் பட போகிறாரு. அப்படி என்ன இருக்க போகுது, அப்படி என்ன ஆதாரம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம வெற்றிக்கு கிடைக்க வேண்டிய ஒரே விஷயம், பார்வதி ஏற்கனவே டைரியில் எழுதி வச்ச ஒன்று தான் கிடைக்க போகுது. அது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம வெற்றி டெய்லியும் நான் சுடருக்கு லெட்டர் எழுதி அனுப்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்காரு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வீட்டுக்கு போக போகிறாரு. நம்ம எப்படி இருந்தாவது சுடருக்கு லெட்டர் எழுதணுமே, பேப்பர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் அங்கே மகேஷ் வராரு. என்ன கேப்டன் அங்கிள், என்ன யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம வெற்றியும் சொல்கிறாரு. இல்லை மகேஷ், நான் சுடர் அவங்க அம்மா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் லெட்டர் எழுதி கொடுக்கலான்னு நாங்கள் ஒரு டீல் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல, அதனால தான் மகேஷ் நான் பேப்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பேப்பர் கிடைக்க மாட்டேங்குதே மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்கிறாரு. அப்போ மகேஷ் என்ன சொல்கிறேன், சூப்பர் அங்கிள், இப்படி தான் இருக்கணும். பரவாயில்ல, உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கா? இந்த ஐடியாவே நான் சொல்லலை, எல்லாமே சுடர் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் தான் இந்த மாதிரி பேசிக்கலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள், உங்களுக்கு என்ன தேவை? பேப்பர் தானே தேவை. அந்த பேப்பர் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அம்மா பார்வதி அம்மா ரூம் இருக்குல்ல, அங்கே நிறையா நோட்டு புக்கெல்லாம் இருக்குது. அங்கே உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நீங்கள் போய் அங்கே போய் தேடுறீங்களா? அங்கே புக்கெல்லாம் இருக்கும், நோட்டும் இருக்கும், பேப்பர்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அங்கே போய் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்ல, ரொம்பவே தேங்க்ஸ் மகேஷ், நான் நினச்சே பார்க்கல. இப்போ ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். நான் போய் இப்போ லெட்டர் எழுதுறதுக்கு பேப்பர் தேடுற வேலை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அக்கா ரூமில் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த ரூம்குள்ளே போனதுமே எங்கே நோட்டு, எந்தெந்த நோட்டு இருக்குது, என்னென்ன நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு ஒவ்வொன்றா தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அங்கே என்ட்ரி கொடுக்குறாரு கர்ணா. என்னாச்சு வெற்றி, என்ன உள்ளே வந்திருக்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கர்ணா, ஏதாவது ஒரு நோட்டு கிடைக்குமான்னு அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நோட்டு இங்கே என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல மகேஷ் தான் சொன்னால் இங்கே தான் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னான், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வெற்றி, நீ உனக்கு தேவையானது கிடச்சிருச்சுன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துப்பியா இல்லை நான் எடுத்து கொடுக்குவா அப்படின்னு கேட்க, இல்லைக்கண்ணா நானே தேடி எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி ஒவ்வொரு நோட்டாக தேடி பார்க்குறாரு. அதில் பேஜ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி திறந்து பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது தான் அவர் கையில் கிடைக்கிறது ஒரு டைரி. அந்த டைரியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இது யார் பேர் அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி பார்க்க, அந்த டைரியில் பார்வதின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இது அக்கா டைரியா, பார்வதி அக்கா அப்படின்னா எழுதி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு படிப்போமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி படித்து தான் பார்ப்போம் என்ன எழுதி வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்வதி மகேஷை பற்றி தன்னோட மகன் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சது, தன் மகனுக்காக என்னென்ன எழுதி வச்சுருக்காங்களோ அதை ரசித்து எழுதி வச்சுருக்க எல்லாமே அதில் தான் இருந்தது. அந்த பேஜில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்கும்போது தான் நம்ம வெற்றிக்கு என்ன தோணுதுன்னா, மகேஷ் மேலே இவ்வளோ தூரத்துக்கு பாசம் வச்சுக்கிட்டு இப்போ உங்களை இல்லாமல் ஆக்கிட்டாலே அந்த அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அக்கா என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் மகன் மேலே இவ்வளோ தூரம் பாசம் வச்சுருக்க உங்களையும் உங்கள் மகனையும் 2 பேரையும் பிரியறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கும் நானும் ஒரு காரணமாகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சரி இனி அடுத்ததான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி பார்க்க போகிறாரு. இந்த இடத்துல நம்ம வெற்றி கண்ணுக்கு பார்வதி தன்னோட சாவுக்கு காரணம் கர்ணா தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்க அந்த பக்கம் நம்ம வெற்றி கண்ணில் படுமா? வெற்றி கண்ணில் பட்டால் கோவத்தின் உச்சத்துக்கு போவார் வெற்றி.
இதை டைரெக்டாக போய் கர்ணாவிட்ட எப்படி கேட்க போகிறாரு அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. அந்த டைரியவே படித்தாலும் இனி நம்ம கர்ணா கிட்ட இப்படி கேட்டால் கண்டிப்பாக கர்ணா எப்படியாவது சொல்லி சமாளிக்கலாம். அப்போ இதை பற்றின உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இனி அடுத்தடுத்து என்ன திட்டம் போட போகிறாரு கர்ணாவுக்கு எதிராக, கர்ணா வாயால் எப்படி உண்மையை வர வைக்க போகிறாரு அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.